ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வீட்டில் இருக்கிற ரவையை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க என்ன செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ரவா கேக்கு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதிலே தான் எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே யூஸ் பண்ணணும். அதே கப்பு தான். டீ கடை பேக்கரியிலலாம் இருக்குல்ல, டுட்டி ஃப்ரூட்டி போட்டு ப்ளைன் கேக் மாதிரி இருக்கும்ல, அதுதான் நம்ம இப்போ பண்ணுறோம். அடுத்து அதே கப்லேயே நம்ம அரை கப்பு ஜீனி எடுத்திருக்கோம். 2 ஏலக்காய் சேர்க்குறோம். வாசனை நல்லாயிருக்கும், அதுக்கு தான். இப்போ நம்ம இதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். நம்ம ரவை, ஜீனி, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டோம். பாருங்கள், இந்த அளவு நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. அடுத்ததாக சேர்க்க போகிறது 1/4 கப்பு மைதா. அதே கப்பில் 1/4 கப்பு. அடுத்ததாக 1/4 கப்பு எண்ணெய் சேர்க்குறோம். இது வந்து ரீஃபைண்ட் ஆயில், வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண எண்ணெய் அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது. சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது நம்ம கலக்கிறதுக்கெலாம் தனியாக பாத்திரம் அதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம ஜார்லேயே போட்டு நம்ம நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிடுறோம்ல, அதுவே போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திங்கன்னா கேக்கு நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளேவர் ஸ்மெல்லாம் நல்லாயிருக்கும், அதுக்கு தான். 1 கப் அளவுக்கு அடுத்ததாக காய்ச்சின பால் சேர்க்க போகிறோம். சூடான பாலாக இருந்தாலும் ஓகே தான். நல்லா வெதுன்னு இருக்கும்போதே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். பாருங்கள், கேக் பேட்டிலோட அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரஃப் ஆயிரும் கேக்கு. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதோட நம்ம டுட்டி ஃப்ரூட்டி சேர்க்க போகிறோம். இது வந்து இது போட்டு இதையும் சேர்த்து அரைச்சிடாதீங்க. இது நம்ம அப்படியே போட்டு அப்படியே கலந்து வைக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இது கேக்கில் அங்கங்கே தெரியும் பார்த்தீங்களா, டுட்டி ஃப்ரூட்டி பார்க்கவே நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நம்ம இதை சேர்க்குறோம். இப்போ கேக் டீன் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு வந்து பட்டர் ஷீட்டு தான் கட் பண்ணி போட்டிருக்கோம். இல்லைன்னா நீங்கள் பட்டர் ஷீட்டு இல்லைன்னா நெய்யோ இல்லை எண்ணெயோ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே மைதா மாவை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா கேக் இது வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக. அடிப்பக்கம் எல்லா சைடுமே ஒரே மாதிரி இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா கேக் எந்த சைடுமே ஒட்டாமல் நல்லா வரும். ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டில் வந்து இதில் ஊற்றிடலாம். டின்னில் பாருங்கள், ஊற்றும் போதே ரிப்பன் ஷேப்பில் வருதா விழுகும்போது, இதுதான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி கேக்குக்கு. இதில் வந்து பபிள்ஸ், ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்க அந்த மாதிரி தட்டிக்கோங்க. இல்லைன்னா ஒரு ஸ்டிக்கு இருந்துச்சுன்னா அதை வச்சு அப்படியே இது பண்ணிடுங்க. அப்போ தான் கேக் வந்து வேக ஓவர்ஃப்ளோ ஆகாமலும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டூத் பிக் இருந்ததுன்னா அதை வச்சு இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அதே டுட்டி ஃப்ரூட்டியை மேலே அப்படியே நல்லா தூவி விட போகிறோம், டெக்கரேஷனுக்காக. கேக் டெக்கரேஷன் அப்படியே எல்லா சைடும் ஒரே மாதிரி ஈவனாக தூவிடுங்க. இப்போ நம்ம 10 மினிட்ஸ் ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டோம். கடாயை நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த ஹோல்ஸை வந்து லைட்டாக பேப்பர் வச்சு தான் நம்ம அடைச்சிருக்கோம். அட்டையோ இல்லை பேப்பரோ வச்சு இதை அடைச்சி விட்ருங்க. இப்போ ஸ்டாண்ட் ஏதாவது இருந்ததுன்னா, பெரமனன்னு சொல்லுவாங்களா, அது இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து சின்ன தட்டை தான் அப்படி கவுத்திட்டு பேக் சைடு வச்சுட்டு இதை வைக்க போகிறோம். இப்போ கேக் டின்னை வச்சிடலாம். நல்லா சென்டராக ஈவனாக வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கரெக்டாக 45 நிமிஷம் தான் கேக்கு வெந்துடும். மீடியம் ஃப்ளேம் கூட வேணாம், லோ ஃப்ளேமில் வச்சு 45 நிமிஷம் போதும். பாருங்கள், கேக்கு எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சுன்னு. 45 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். லைட்டாக கத்தியை வச்சு அந்த ஓரங்களை மட்டும், அது ஈஸியாக வந்துடும். ஏன்னா நம்ம மாவு அப்ளை பண்ணிட்டு தானே போட்டோம், அதனால். இருந்தாலும் லைட்டாக ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக இது பண்ணி விடுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு.
ஓரங்கள்லாம் ஒட்டாமல் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். அப்படியே மெதுவாக அந்த பட்டர் ஷீட்டை மட்டும் அப்படியே உரிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டூட்டி ஃப்ரூட்டி கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க கேக்கு. நம்ம இப்போ இதை ஸ்லைஸ் போட்டுடலாம். கேக் எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குன்னு, சூப்பராக இருக்குது. அந்த ஸ்மெல்லுமே நல்லா இருக்குது. வெனிலா எசன்ஸ் எல்லாம் சேர்த்ததுனால அப்படியே பேக்கரிக்குள்ளே நுழைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கேக்கை பீஸ் போட்டுட்டோம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வீட்டில் ஏதாவது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி கேட்கும்போது குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கேக்குன்றப்ப. இதுவும் நம்ம அவன் கூட யூஸ் பண்ணலை, எல்லாமே வீட்டில் இருக்க பொருளுக்கு சிம்பிளான பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கோம். ஆனால் இருக்கக்கூடிய பொருளை வச்சு பண்ணாலும் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக வேறு லெவலில் இருக்கும். பேக்கரியில் வாங்கின மாதிரியே இருக்கும். ரவை கேக்குன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. பாருங்கள் கேக்கு எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ரெசிபியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.